ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான முறையில் கிராமத்து ஸ்டைலில் நம்ம பாட்டிங்களாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதே டேஸ்ட்டில் மீன் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு 1/4 கிலோ வெலை மீன் எடுத்திருக்கேங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 50 கிராம், மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கல்லுப்பு எடுத்துக்கலாம். எலுமிச்சை சைஸில் வந்து புளி எடுத்துக்கலாங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், குழம்பு பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இதோட லிங்க் வந்துட்டு, இந்த மசாலா பொடி லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம், வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். அதோட சிலர் வந்து கடுகு போட மாட்டாங்க. கடுகு போட்டோன்னா அந்த தாளிப்பு வாசனை வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைமில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. அது கொஞ்சம் வதங்கணும், ரொம்ப வதங்க தேவையில்லை வெங்காயம். இந்த ஸ்டைல் மீன் குழம்புக்கு இப்போ தக்காளியும் ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினா தான் குழம்புக்கு வந்துட்டு ஒரு நல்ல கிரேவி பதம் கிடைக்கும். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு புளிக்கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, இதோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி மண் சட்டியில் குழம்பு வச்சு பாருங்கள். இப்போ மசாலா பொடியை கலந்துட்டோம். இப்போ மிளகா பொடியும் ஒன்றா சேர்த்து விட்டாச்சு. 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இந்த டைமில் வந்துட்டு மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலை இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கழுவிட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோங்க. இதை வந்துட்டு குழம்புல போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அப்போ வந்துட்டு இதோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த மீன் குழம்புல அவ்வளோ அழகாக இறங்கியிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி எடுத்தாச்சு. இந்த டைமில் வந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மீன் துண்டங்களை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்துட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருக்கணுங்க. சிம்மில் தான் வச்சுருக்கணும், ஃபுல்லாக வைக்க தேவையில்லை. சிம்மில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். நல்லா சிம்லேயே கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த மீன் குழம்பு வந்துட்டு இட்லி, தோசை, சாதத்தோடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மீன் குழம்புல நிறையா வகை இருக்குது. மாங்காய் போட்டு செய்கிறது, தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறது, அப்புறம் அரைச்சி விட்டு செய்கிற மீன் குழம்பு, இப்படி நிறையா வகை இருக்குங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பாட்டிங்க செய்கிற ஸ்டைலை வந்துட்டு செஞ்சுருக்கேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மல்லித்தலையை வந்து கட்டி போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ அந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்போ இந்த மல்லித்தலையை வெளியில் எடுத்துடலாம். இந்த டைமில் வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மல்லித்தலையை வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க, தூவி விட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு கம்மன்னு ரொம்ப டேஸ்டியான நம்ம பாட்டிங்க செஞ்ச கைமணத்தோடு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.